ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு ஹெர்பலை பற்றி பார்க்க போகிறோம். ஹெர்பல் இல்லை, ஒரு பூவும் இல்லை, ஒரு ஸ்டிக்மா, அதாவது பூவுக்கு உள்ளே உள்ள ஒரு சின்ன ஒரு காம்பு போன்ற ஒரு பகுதி. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, குங்குமப்பூ எப்படி ஆண் தன்மையை அதிகரிக்குது, எப்படிலாம் அதை நாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். சரிங்களா? வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அட்வைஸ். இந்த குங்குமப்பூங்கிற பேரில் நிறையா ஃப்ராடு இருக்குது. அல்டரண்ட், மாற்றுப்பொருட்கள், அடல்டரண்ட், கலப்படம் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அதில் நான் ஒரு ப்ராடக்டை என்னால் முடிஞ்ச ஒரு பர்ச்சேஸ் கெப்பாசிட்டியில் அது வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் வாங்கும் பொழுது தயவுசெய்து நல்ல ப்ராடக்ட் எதுவோ அதை செலக்ட் பண்ணி வாங்குங்க. முறையான ஒரு நிறுவனம் இந்த மாதிரியான இதுகள்லாம் வாங்குங்க. இன்றைக்கி காஷ்மீர் சுற்றுலா அப்படின்னா மிக எளிதாக போயிடுச்சு. சரிங்களா? ஒரு காலத்தில் அந்த மாதிரியானதெல்லாம் கிடையாது. இப்போ எளிதாக போயிடுச்சு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைச்சா கூட காஷ்மீர் போகும்பொழுது நீங்கள் அதை வாங்கி கொண்டு இது பண்ணி கொள்ளலாம். கொஞ்சம் ரேட்டு கூட தாங்க. அதனால் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இதில் அடங்கி இருக்குது. சரி, இதனுடைய பலன்களை நம்ம விரிவாக பேசிட்டு போகலாம். இது நம்மளுடைய ஆண்மைத்தன்மையை எப்படி பெருக்க வைக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு காலத்தில் சமுதாயத்தில் உயர்மட்ட அந்தஸ்து உள்ள, அதாவது பணக்காரர்கள், செல்வந்தர்கள், அவர்களுடைய வீட்டில் வைக்கப்பட்டிருந்த ஒரு பொருள் எந்த நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது குழந்தை கலராக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியானது. கலராக பிறக்கும்னாலே இன்றைக்கி உள்ள மாடர்ன் மெடிசன் இந்த மாதிரியானவங்க என்ன தவறாக எடுத்துக்கிறான்னு கேட்டிங்கன்னா, இது கலரை மாற்றக்கூடிய ஒரு குணம் இருக்குது. அப்படி கிடையாது. நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா? நல்ல பாம்புனா அது நல்லதாயிருமா? சரிங்களா? நல்ல விஷம் சொன்னால் அது நல்லதாயிருமா? அது உங்களை அதை எடுத்துக்கிறதுக்கு ஆனால் சொல்லக்கூடிய ஒரு முறை. சரிங்களா? உங்களை அட்வைஸ் பண்ணி அதை நீங்கள் அப்படியாவது நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க. அதற்காகத்தான் அதை இது பண்ணக்கூடியது. ரெண்டாவது, விலை மதிப்பான பொருள் அந்த காலத்துலேயும் அதை நீங்கள் வீணாக்கிறாமல் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவும் கவனச்சிதறல் அடைந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இது அந்த மாதிரி சொல்லி பணக்காரர்களுடைய வீட்டில் அந்த குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக இது பண்ணது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவைலபிலிட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இது கிடைக்கிது. சரிங்களா? ஆனால் நல்லதா கெட்டதா, அதாவது குட் குவாலிட்டியாக பேட் குவாலிட்டியாக, முறையானதா சர்டிஃபைடா அப்படிங்கிறது சந்தேகத்திற்கு இடமாகத்தான் இருக்குது. சரிங்களா? அதனால் உங்களுடைய பார்வையாளர்கள், உங்களுடைய வியூவுக்கே நான் அதை விட்டுறேன். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது தயவு செய்து நல்ல பொருட்களை பார்த்து தேர்ந்தெடுங்கள். இது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா குரோக்கஸ் சட்டைவஸ் அப்படிங்கிற ஒரு தாவரவியல் பேரில் இது அழைக்கப்படுது. இது வளருவதற்கு உயர் கடல் மட்டத்திலிருந்து குறைந்தபட்சம் 3000 அடி உயரத்திற்கு மேலேயும் நல்ல குளிர்ச்சியான ஈரப்பதமும் உள்ள இடத்துல தான் இது வளரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இது விளையும் பொழுது கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நம்மளுடைய வெங்காயத்தால் போன்ற ஒரு அமைப்பில் தான் அது இருக்கும். அதில் வரக்கூடிய பூ இருக்கு இல்லையா, அந்த பூவிலேருந்து உள்ளைக்க உள்ள ஒரு ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு காம்பு போன்ற ஒரு அமைப்பு. சரிங்களா? இதை அவங்க ஒன்றா எடுத்து சரிங்களா, ஒரு துளி கடல் ஆகிறது மாதிரி தான் அவங்க இதை செலக்ட் பண்ணி அதில் இது பண்ணி கொண்டு வருகிறார்கள். சரிங்களா? இதில் பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இதனுடைய மருத்துவ குணங்களை பற்றி ஒரு கிளான்ஸ் போயிட்டு பார்த்தா தான் இதனுடைய இம்பார்ட்டன்ட் தெரியும். நம்ம மூதாதையர்கள் சொன்னது மாதிரி
இதனுடைய பிள்ளை கலராக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி இதனுடைய தன்மை வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த குரோக்கஸ் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இதில் வந்து இருக்குது. சரிங்களா? இந்த குரோக்கஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து எப்படி இது பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, சாஃப்ரானால்னு சொல்லிட்டு இது பண்ணக்கூடியது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு பொட்டன்சியலான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட்டுங்கிற ஒரு இதாக வந்து இதாகுது. இது எப்படி பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, செல் டேமேஜை வந்து குறைக்குது. அதுதான் இதில் அது. பொதுவாக நம்ம இத்தனைக்கோண்டு நம்ம எடுத்து பயன்படுத்துகிறதுல என்ன விளைவுகள் நம்ம இது பண்ணிட முடியாது. சரிங்களா? அது மாதிரி தான் இந்த இது வந்து பொருள் வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம பயன்படுத்தும் பொழுது அது வந்து இயற்கையாக உள்ள நேச்சர் வந்து அதிகம். அந்த காலத்தில் அதனால தான் அந்த நம்மளுடைய மூதாதையர்கள் இதில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பாரம்பரிய மருத்துவத்திலையும் சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் கற்பகால இதுகளுக்கும் கூட இதை வந்து பரிந்துரை பண்ணி வந்திருக்காங்க. இன்றைக்கி மாதிரியாக மாடர்ன் மெடிசன் டாக்டர்களும் இதை பார்த்துட்ருப்பாங்க, நண்பர்களும் பார்த்துட்ருப்பாங்க. கர்ப்பம் ஆயாச்சுன்னா ஃபோலிக் ஆசிட் கொடுக்குறோம், இரும்பு சத்துக்கு கொடுக்குறோம், அப்புறம் என்னென்ன டானிக்கோ கொடுக்குறோம். தடுப்பூசி ஒரு வகைகள். சரிங்களா? இது எல்லாம் 80 கிட்ஸுக்கு கிடச்சிச்சா? இல்லை. 70ல் பிறந்த ஆளுக்கு கிடச்சிதா? இல்லை. 50ல் பிறந்த ஆளுக்கு கிடச்சிதா? இல்லை. அதுக்கு முதல்ல 1920லாம் இது ஒன்று ஆளுக்கு கிடச்சிதா? இல்லை. அப்போ அந்த குழந்தைகள் வந்து நல்லா ஒரு அறிவு வளர்ச்சியிலையும் சரி, நரம்பு பல இதுலேயும் சரி இது பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, தாய் ஆரோக்கியமாக இருந்தால்தான் தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கும். அப்படி இருந்தால் தான் தாயினுடைய அழகு தான் குழந்தையினுடைய அழகு. சரிங்களா? அதனால் வந்து அவங்கள எவ்வளவுக்கு எவ்வளவு திருப்திப்படுத்துகிறோமோ, அதாவது ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா உன் பிள்ளை தானாக வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இது. இதில் காணப்படக்கூடிய குரோசின், குரோசெட்டின், சாஃப்ரனால் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா அவ்வளவு பொட்டென்ஷியலான ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக செயல்பட்டு செல் வால்களை சரி பண்ணக்கூடிய ஒரு இது பண்ணி வைக்குது. அதே நேரம் வந்து மனநிலை சார்ந்ததுலேயும் பிரெயினோட ஹெல்த்லேயும் இது பண்ணி கொடுக்க வைக்குது. சில ஸ்டடீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நியூரோஜெனரெட்டிக் டிசார்டர், அந்த டிசார்டர்களை சரி செய்வதிலையும் இது வந்து ஒரு முக்கிய இடத்த வந்து வகிக்குது அப்படிங்கிற மாதிரியான இதில் சொல்கிறாங்க. அதனால தான் இது வந்து வயதானவர்களும் சாப்பிடலாம், அல்சைமர் நோய்க்கு வயதானவர்களும் சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரியான இதில் வந்து சொல்லி வந்துட்டுருக்காங்க. இருதய பிரச்சனைகளுக்கும் நல்லா இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பேடு கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, கண் பார்வை, அதே நேரத்தில் வந்து மெட்டபாலிக் வெயிட்டை வந்து குறைக்கக்கூடிய இது பண்ணுறதுக்கு, ப்ரீ மென்ஸ்ட்ரல் டிசார்டர், செக்ஸுவல் ஹெல்த்து, இந்த மாதிரியானது இதுகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து இன்னும் ஸ்டடீஸ் வந்து கேன்சர், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்கு பயன்படுத்தலாமா, ஸ்கின்னோட இதுகளுக்கு இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டடீஸ்லாம் இன்னும் போய்கொண்டே இருக்குது. நம்ம சாப்டருக்கு வரும். சரிங்களா? இதை வந்து எப்படி நம்ம ஆண்மைக்குறைவை சரி பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டினால் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்புல உள்ள அந்த இயற்கையாக சுரக்கக்கூடிய அந்த செல்கள் வந்து புத்துணர்ச்சி அடையும். அதே நேரம் நியூரோ ஜெனரேட்டிவ் டிசார்டர்களை குறைக்கிறதுனால பிரெயினோட வலிமையை அதிகப்படுத்துறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நரம்பு மண்டலம் மட்டும் ஞாபக சக்தி, சுறுசுறுப்பு அது மட்டும் கிடையாதுங்க. அதில் சுரக்கக்கூடிய சில ஹார்மோன் கூட வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபாலிகுல் ஸ்டிமுலேட்டிவ் அதிகப்படுத்துகிறதுனாலையும் சரி, டெஸ்டோஸ்டரானை அதிகப்படுத்துறதுனாலும் சரி, ஆண் தன்மையை வந்து அதிகரிக்க வைக்குது. இங்கே நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடி இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஹெர்பல் மெடிசனை ஓரங்கட்டுவதற்குன்னே ஒரு குரூப்பு செயல்பட்டுருக்கு. சரிங்களா? ஆனால் வெளிநாட்டில் வந்து ஒரு 4 வீக்ஸ் இந்த குங்குமப்பூவை வந்து எடுத்துக்கொண்ட ஸ்டடீஸில் வந்து ஒரு குரூப் ஆஃப் பர்சன்களுக்கு வந்து எரெக்டைல் டிசார்டரை வந்து சரி செய்திருக்குது அப்படிங்கிறது அறிவியல் பூர்வமாகவே பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? நம்ம ஆளுங்க உடனே சொல்லலாம் அது ஏதாவது விக்கிபீடியாவில் போட்டிருப்பாங்க அப்படின்னு. நண்பர்களே, உண்மையான மருத்துவ இதில் குழுமத்திலே வந்து அது வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஆமாம், நம்ம வந்து ஏதோ ஒன்று நம்ம வந்து இங்கே தொழில் போட்டினால்
ஏதோ புறக்கணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லதெல்லாம் நீங்களும் புறக்கணிச்சிடக்கூடாது. சரிங்களா? நன்மை என்றைக்கும் நன்மை தான் பயக்கும், தீமை என்றைக்கும் தீமை தான் பயக்கும். தீயவை பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் சொல்லிட்டார். நன்மை என்றைக்கும் நன்மையான பொருள் தான், அதுக்காக அதை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. சரிங்களா? சில மருத்துவர்கள்லாம் கலரை கொடுக்குது, அதெல்லாம் பொய் அப்படிங்கிற மாதிரி. கலரை கொடுக்காது. சரிங்களா? அது ஒரு சிறந்த பொருள், நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட்டாக இருந்தால் தான் அது வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சிகளுக்கு வந்து அது வந்து ஒரு ஆரோக்கியமாகவும் அழகாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொல்கிறதுனால தான் அது வந்து ஒரு அழகு. சரிங்களா? தாய் நல்லா இருந்தால் தான் சேயோட அழகு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால தான் அதை சொல்லிட்டு வந்திருக்காங்களே ஒழிய நீங்கள் வந்து இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா சொல்லிடக்கூடாது. சரிங்களா? அது வந்து ஒரு கலர் கொடுக்குறது வந்து ஜெனட்டிக், தகப்பன் தாய் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட வம்சம் வரைக்கும் வழிகள் வரைக்கும் அது கலரை கொடுக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது. சரிங்களா? நம்ம சாப்டருக்கு வருவோம், நம்ம கதை பேசிக்கிட்டே போயிட்டுருப்போம். அந்த மாதிரி வரும்போது 4 வாரங்கள் ஏறத்தாழ 1 மாத கால அளவு போல் எடுத்துக்கொண்ட ஒரு குரூப் ஆஃப் பெர்சன்களுக்கு எரெக்டைல் டிஸார்டர்ஸை வந்து சரி செய்து ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. அதே நேரத்தில் வந்து இது வந்து எப்படிலாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பாட்டைங்கள்லாம் கண்டுபிடிச்சி நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக வந்து இரவில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குங்குமப்பூ, அதே நேரத்தில் பாதாம் பருப்பு, இந்த மாதிரியான இதுகள்லாம் சேர்த்து பாலில் காய்ச்சி இது பண்ணிக்கிற வேண்டி சொல்லுவாங்க. இது அதிகமாக காய்ச்சினால் இதனுடைய மருத்துவ தன்மைகள் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ஓரளவு வெதுவெதுப்பாக உள்ளதில் வந்து கடைசி நேரத்தில் வந்து சேர்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு தெரியுமா, நம்ம நாட்டில் தான் அது வந்து சாப்பாட்டில் கலந்துக்கிறது கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியாவிலையும் சரி, சவுதி அரேபியா போன்ற நாடுகள்லையும் சரி, பணக்கார நாடுகள்லையும் சரி, குங்குமப்பூ ரைஸ்னே ஒரு ரைஸ் இருக்கும். சில நண்பர்கள் சொல்லியிருக்காங்க, நான் போனது கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா சமைச்சு இது பண்ணிட்டு வரும்போது அதுக்கான ரைஸுகளை ஒரு புலாவ் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து இந்த குங்குமப்பூ ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறுவாங்க. அந்த ஹால் ஃபுல்லாமே வாடை அடிச்சிட்ருக்கு மனம். சரிங்களா? ஆமாம், அந்த அளவுக்கு அங்கே வந்து மேலை நாட்டில் வந்து பயன்படுத்திகிட்ருக்காங்க. நம்மளை உற்பத்தி பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். நாமளே டீக்ரேட் பண்ணுற மாதிரி அது நல்ல பொருள் இல்லை, இது நல்ல பொருள் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து நம்ம இது பண்ணிக்கிற வேண்டியது. அதே நேரத்தில் வந்து பால் சாப்பிட பிடிக்காதவங்க வந்து சும்மா வெறுமனே 2-3 காம்புகள், ஒரு 5-6 காம்புகளை வந்து எடுத்துக்கொண்டு நீங்கள் சுவைத்து சாப்பிடும் பொழுது இன்னும் கொஞ்சம் ஒரு இதாக இருக்க வைக்கும். பிளெயின் டீயில் கூட சாப்பிட்டு கொள்ளலாம், அல்லது இந்த மாதிரி உணவுப் பொருள்களை கூட கொஞ்சம் ரிச்சாக மேலே தூவி கூட சாப்பிட்டு கொள்ளலாம். பட் அது எவ்வளோ தூரம் குவான்டிட்டி உங்களுக்கு கிடைக்கிது, சஃபிஷியண்டான குவான்டிட்டி அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அது சரியான முறையில் வந்து ஓரளவு 1 to 2 கிராமுக்கு உள்ளக்கே நம்ம அதை எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிற வேண்டியது. சரிங்களா? ரொம்பவும் போட்டோம்னா கொஞ்சம் கசக்கார மாதிரி இருக்கும், அந்த ஃப்ளேவர் மூக்குலேயே நம்மளுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதை நம்ம ரெகுலராகவே எடுத்தாலே சரி, அந்த எல்டிஎல் லெவலை வந்து குறைக்கிறனாலும் சரி, இரத்த குழாய்களை சரி பண்ணும் ஆற்றல்னாலும் சரி, இந்த ஆண் தன்மையை வந்து அதிகரித்து ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகரிக்குது. இது இங்கே என்ன சொன்னது இல்லைங்க, வெளிநாடுகள்லேயே அவங்க வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனே பண்ணி கொடுத்துருக்கிறார்கள். சரிங்களா? அந்த அளவுக்கு இது ஒரு சிறப்பான ஒரு பொருள். அதில் மறுபடிக்கும் ஒன்று வலியுறுத்தி நான் சொல்லிக்கிறேன், இதில் நிறையா போலிகள் இருக்குது, ஆல்டரண்ட் இருக்குது, மாற்று பொருள்களை கலக்கிறது, அடல்ட்ரண்ட் குப்பைகள் இந்த மாதிரியானதுகளை நிறமேற்றி கலக்கிறது, அந்த மாதிரியானதுலாம் இருக்குது. அதனால் தயவு செய்து சரியான ஒரு பொருளை முறையான ஒரு இடத்துல வாங்கி நீங்கள் பயன்படுத்தி சாப்பிடுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.